எல்லோருக்கும் ஹாய், திஸ் இஸ் யுவர் பாஜி டாக்ஸ். மார்ச் ஏப்ரல் மேலே சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகுதோ இல்லையோ ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மார்ச் 22 நடக்கிற ஃபஸ்ட் ஐபிஎல் மேட்ச்சில் சிஎஸ்கே vs ஆர்சிபி ஃபஸ்ட்டு மேட்சாக மோதுறாங்க. அந்த மேட்ச்லேருந்து கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு டெய்லி மேட்ச் தான். ஏதோ நமக்கு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கட்டும். இதுக்கான ப்ராக்டிஸ் செஷனுக்கு கடைசி 3-4 நாளாக சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் சேப்பாக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நேற்று நம்ம தலை தோனி ஜாம்நகரில் அம்பானி மகனோட ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு டைரெக்டாக ஃப்ளைட்டை பிடிச்சி சேப்பாக்கு வந்துட்டார். வருஷத்துக்கு வருஷம் அந்த மனுஷனுக்கு வயசாகுதோ இல்லையோ யங்காகிட்டே தான் இருக்கார். நேற்று நம்ம தலை தோனி சேப்பாக்கு என்ட்ரி கொடுத்ததை நம்ம சிஎஸ்கேவோட அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் சென்னை ஐபிஎல்லில் தோனிக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ நம்ம தளபதி விஜய் நடித்த லியோ படத்தில் வந்த பிஜிஎம்மை வச்சு அப்படியே தோனிக்கு போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ கிட்டத்தட்ட 1.5 நிமிஷம் தான். பட் அந்த 1.5 நிமிஷமும் நமக்கு பயங்கர கூஸ்பம்ஸாக இருக்கும். அந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் நம்ம தோனி ஃபேன்ஸுக்கும் அவ்வளோ ஒரு கூஸ்பம்ஸாக இருக்கும். அந்த லியோ படத்தில் ஒரு இரும்பு பெட்டியிலேருந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை எடுத்துகிட்டு இவர் தான் லியோ தாஸ்னு ஃப்ரேமை உடச்சி அதை வரைஞ்சி காமிப்பார் அர்ஜுன். அந்த சீனை அப்படியே தோனியை வச்சு மேக் பண்ணியிருந்தாங்க. பார்க்குற ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் நமக்கு கூஸ்பம்ஸ் மூமெண்ட் தான். அதில் நம்ம தலை தோனி பழைய விண்டேஜ் லுக்கில் ஃபங்க் ஹேர்லாம் விட்டு ஒரு ரெட் டிஷர்ட் போட்டு ஒரு பேக்கை போட்டு அப்படியே நடந்து வருவார் வித் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட. அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும், அவ்வளோ மாசாக இருக்கும். அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு மலர்கத்துகளை வாங்கிட்டு லிஃப்ட்டில் போகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க அந்த வீடியோவை. நமக்கு அந்த மனுஷனை ஏன் இவ்வளோ பிடிக்குதுன்னு தெரில. அவரோட பிஹேவியர்னாலையா, இல்லை அவரோட ஸ்டைல்னாலையா, இல்லை அவர் மேட்சை ஃபினிஷ் பண்ணுற விதத்தினாலையா, இல்லை அவரோட கேப்டன்சினாலையா, இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பழைய விண்டேஜ் தோனி கிட்டத்தட்ட 2006-2007 டைமில் நல்ல லாங் ஹேரை விட்டு நல்ல மொரட்டாலாக லெக் பேட்லாம் அகலமாக கட்டிட்டு வந்து ஆர்பிகே பேட்டை கொண்டு வந்து ஆப்போசிட் டீம் பவுலர்ஸை பொலன்னு எடுப்பார். இப்படி தான் அவர் கிரிக்கெட்டுக்கு அறிமுகமானார். நம்ம தலை தோனிக்கு இதான் கடைசி ஐபிஎல்லாக கூட இருக்கலாம். அவர் எப்படி கிரிக்கெட்டுக்கு என்ட்ரி கொடுத்தாரோ அப்படியே அவரோட கெரியரை ஃபினிஷ் பண்ணணும்னு பார்க்குறாரு போல். இது வரைக்கும் நடந்ததை வச்சு பார்த்தா பழைய லாங் ஹேர் ஸ்டைல் வந்ததும் ப்ராக்டிஸ் செஷனில் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஷாப் நேமை பேட் ஸ்டிக்கரில் ஒட்டினதும் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இதுதான் அவரோட கடைசி ஐபிஎல் மாதிரி தெரியுது. அடுத்தவங்க மற்றவங்க 1000 சொல்லலாம், இவரை போய் உங்களுக்கு ஏன் பிடிக்குது, எதுக்கு பிடிக்குதுன்னு. சும்மா கடைசி 2 ஓவரில் வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணுறாரு, என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அந்த மனுஷன் அந்த கிரவுண்டில் வந்து பார்த்தாலே போதும், ஃபேன்ஸோட ஆரவாரத்துக்கு மைதானமே சும்மா அதிரும். லாஸ்ட் 2 நாள் முன்னாடி அவரோட ஃபேஸ்புக் பேஜில் இந்த ஐபிஎல்லில் நான் ஒரு புது ரோல் ப்ளே பண்ண போகிறேன், காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அது என்னவா இருக்கும்னு ஃபேன்ஸ்லாம் இன்றைக்கி வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தோனி கெரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ணாரோ அதை ரிப்பீட் பண்ணுறனால இப்போது கொஞ்சம் வருஷமாக ஸ்பாட் அண்ட் பேட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக பழைய விண்டேஜ் தோனியாக ரேபோக் இல்லைனா ஆர்பிகே பேட்டை இந்த சீசனில் யூஸ் பண்ணாலும் எந்த ஆச்சரியமும் இல்லை. இந்த சீசனில் தோனி ரிட்டையர்ட் ஆகிட்டா சிஎஸ்கே ஃபேன்ஸ், தோனி ஃபேன்ஸ்லாம் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியல. தோனி பழைய விண்டேஜ் தோனியாக முழுசாக அவதாரம் எடுக்க போகிறாருன்னு மார்ச் 22 தான் தெரியும். ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் தோனியோட மிகப்பெரிய ஃபேன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம தலை தோனி ஃபேன்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then, bye bye.